நான் சுவரில் அமர்ந்தாலும் சரி, தொலைதூர நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, என் பணப்பையில் தொடர்ந்து பாயும் வருமானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு மனிதன் தனக்கென ஒரு வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும் என்பதை ஆர்காட் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய மெதுவான மனதிற்கு அதை அவனால் தெளிவுபடுத்த முடியுமா? ஆர்காடுடைய மகன் நினிவேக்கு சென்று சத்திரத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய தந்தையின் உதவியின்றி அந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக ஆனார் அல்லவா? கோபி, நீ எனக்கு ஒரு அரிய சிந்தனையை கொண்டு வருகிறாய். பன்சீரின் கண்களில் ஒரு புதிய ஒளி மின்னியது. ஒரு நல்ல நண்பரிடமிருந்தும் ஆர்காட்டிடமிருந்தும் புத்திசாலித்தனமான ஆலோசனையை கேட்பதற்கு எந்த செலவும் இல்லை. எப்போதும் அப்படித்தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பருந்துகூடு மாதிரி நம்ம பர்ஸ் காலியா இருந்தாலும் பரவாயில்லை. அது நம்மை தடுத்து நிறுத்த வேண்டாம். ஏராளமான தங்கம் இருக்கும்போது தங்கம் இல்லாமல் நாங்கள் சோர்வடைகிறோம். நாங்கள் செல்வந்தர்களாக மாற விரும்புகிறோம். வாருங்கள், நாம் ஆர்காடுக்கு சென்று நமக்கு எப்படி வருமானம் ஈட்டுவது என்று கேட்போம். நீங்கள் உண்மையான உத்வேகத்துடன் பேசுகிறீர்கள் பன்சர். நீங்கள் எனக்கு ஒரு புதிய புரிதலை கொண்டு வருகிறீர்கள். நாம் ஏன் எந்த அளவிலான செல்வத்தையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீங்கள் எனக்கு உணர்த்துகிறீர்கள். நாங்கள் அதை ஒருபோதும் தேடவில்லை. பாபிலோனில் மிகவும் உறுதியான ரதங்களை கட்ட நீங்கள் பொறுமையாக உழைத்திருக்கிறீர்கள். அந்த நோக்கத்திற்காகவே உங்கள் சிறந்த முயற்சிகள் அர்ப்பணிக்கப்பட்டன. ஆகையால் அதில் நீ வெற்றி பெற்றாய். நான் ஒரு திறமையான யாழ் வாசிப்பாளராக மாற பாடுபட்டேன். மேலும் அதில் நான் வெற்றி பெற்றேன். நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்த விஷயங்களில் வெற்றி பெற்றோம். கடவுள்கள் நாம் இப்படியே தொடர அனுமதிப்பதில் திருப்தி அடைந்தார். இப்போது இறுதியாக உதயசூரியனிடமிருந்து வரும் ஒரு பிரகாசமான ஒளியை காண்கிறோம். நாம் மேலும் செழிக்க, மேலும் கற்றுக்கொள்ள இது நம்மை தூண்டுகிறது. புதிய புரிதலுடன் நமது விருப்பங்களை நிறைவேற்ற கௌரவமான வழிகளை கண்டுபிடிப்போம்.